ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் இன்னைக்கு இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு லேர்ன் வித் மீ. ஸோ அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனே ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு இது என்னது அப்படின்னா டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து கண்டினியூவஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்க்ரீட்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும். ஸோ ஃபார் செகண்ட் எக்ஸாம்பிள் 1, 2 இது மாதிரி கரெக்டான நம்பர்ஸை கொடுப்போம். ஆனால் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் நம்பர் வந்து ஒரு டெசிமல் வேல்யூஸை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல், நான் வந்து அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பேஜுக்கு நான் போய்ட்றேன். ஓகே, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் விக்கிபீடியாவில். ஸோ அதில் வந்து டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இப்போ உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன இந்த இடத்துல திடீர்னு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்க்ரீட்டான வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிற ப்ராபபிலிட்டி எஸ்டிமேஷனை வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் இந்த இடத்துலேயே வந்து இவங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அதை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்க்ரீட்னா வந்து ஒரு ஃபைனட்டான வேல்யூஸ் இருக்கணும், டிஸ்க்ரீட்டான வேல்யூ இருக்கணுமா. ஸோ அந்த இடத்த எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்க்ரீட்டான எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு டைஸை த்ரோ பண்ணுறது. ஸோ ஒரு டைஸோட அவுட்கம்மை த்ரோ பண்ண என்ன வரும், 1 இல்லை 2, 3, 4, 5, 6 இந்த 6 அவுட்கம் தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டைஸ் 1 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், 1/6. ஸோ இது எல்லாத்துக்குமே 1/6 தான் வரும். ஸோ 2 வர்றதுக்கு என்ன, 3 வர்றதுக்கு என்ன, 4 வர்றதுக்கு என்ன, 5 வர்றதுக்கு என்ன, 6 வர்றதுக்கு என்ன. இந்த 6 வர்றதுக்கான நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேஷன் எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே 1/6 தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது எல்லாம் அக்கர் ஆகிறதுக்கு இது எல்லாமே ஈக்குவலி லைக்லியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நம்மளோட அவுட்கம்ஸ் வந்து எல்லாத்தோட அவுட்கம்ஸும் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். அது போக இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நம்மளோட நொட்டேஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று யூ ஏ கமா பி. ஸோ யூனா வந்து அது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுறதுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஏ கமா பி இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து மியூ கமா சிக்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏ கமா பி தான் பேராமீட்டர். ஸோ இந்த ஏபி வந்து எப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 நம்மளோட டை எக்ஸாம்பிளில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை தான் ஏன்னு சொல்கிறாங்க, இந்த லாஸ்ட் டேர்மை தான் பின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, என்ன வந்து எவ்வளோ அவுட்கம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 6 பி மைனஸ் ஏ ப்ளஸ் 1. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வந்து 6 அவுட்கம்ஸ். ஸோ எவ்வளோ அவுட்கம்ஸ் இருக்குங்கிறது இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே தான் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ 1 அக்கர் ஆகிறதுக்கான இந்த இது ஸோ அப்படியே வந்து பார்க்குறாங்கன்னா அப்படியே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் காரணம். அது ஆல்சோ இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதை கற்றுக்கிட்டு இது வந்து நான் சொன்னது வந்து 2வது பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து மாஸ் ஃபங்க்ஷன் பற்றி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் சாதாரண டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்து நம்மளோட ஏ கமா பி அது 2 தான் வந்து இதோட பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்க்ரீட்டில். ஸோ 3வதாக வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதோட அவுட்கம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ இதில் இந்த டாப்பிக்கில் மேஜராக நான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்ன விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீன் அப்புறம் மீடியன் கண்டுபிடிக்கிறது, இதில் மோட் கண்டுபிடிக்க முடியாது, வேரியன்ஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்கியூனஸ்.
பிகாஸ் ஏன்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலி லைக்லியாக இருக்கும் போது அதோட ஸ்கியூனஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கியூனஸ் இட்ஸ் கோயிங் டு பி 0 தான். ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, பார்க்காமலே நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு யூனிஃபார்ம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் மோரார்லெஸ். பட் ஆனால் எங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட கன்வென்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பேராமீட்டரும் நம்ம இங்கே எடுக்க போகிற பேராமீட்டரும் A and B தான். ஸோ இதோட நொட்டேஷன் வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் B மைனஸ் A. B வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் B எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூ மைனஸ் A அதை தான் வந்து ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரெண்டுமே A and Bயில் வந்து பிலாங் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருந்து இதோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஸோ இதை ஜூம் வைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு, அப்புறம் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அதை டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக யூனிஃபார்மாக இருக்கிறதா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிப்பா, ஓகே, நீ இது எல்லாமே சொல்கிற, ஓகே, விச் இஸ் ஃபைன். இதோட மெயின் அப்ளிகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தா ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ரேண்டம் சாம்பிளிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சூடோ நம்பர் ஜெனரேட்டர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம ரேண்டமான நம்பர்லாம் எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ அந்த மேக்ஸிமமான அந்த ரேண்டமாக நம்பர் எஸ்டிமேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து தான் வந்து எஸ்டிமேட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயின் அப்ளிகேஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவையான டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனும் அதோட கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கு சொன்னாத காரணமும் என்னென்னா, ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் வி ஹாவ் டு நோ தட் தேர் வாஸ் சம் டிஸ்ட்ரிபியூஷன் கால்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். ஸோ இந்த இதில் இதை தாண்டி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.